அந்த புறத்திலே பிறந்து அரச மரியாதையோடு வளர்க்க வேண்டிய உன்னை கானகத்திலே பெற்று கண்ணீரிலே தாளாட்ட வேண்டியிருக்கிறது. என் காரணமாக சாபம் பெற்று என்னையும் பிரித்து விட்ட உன் தந்தை எங்கே என்று நீ என்னை கேட்கும் போது என்ன பதில் சொல்லி சமாதானப்படுத்துவேனப்பா? அம்மா அன்னபூர்ணேஸ்வரி, என் மைந்தனுக்கு நீதான் கதி. சுனந்தா, அப்படியே என்னை பார்க்கிறார். நான் தான் நாககன்னிகை, உன் வாலிபத்துக்கு வழித்துணை. நீ சரி என்றால் வாழ்க்கையை வசந்த விழாவாக்கி நீ மன்மதனாக, நான் ரதியாக. மனைவியை தவிர மற்றவர்கள் எல்லாம் எனக்கு மாதா, என்னை மன்னித்து விடுங்கள். மனைவியை பிரித்து வைத்து தனிமையை பயன்படுத்தினாலும் உன் ஆண்மை விழிக்க மறுக்கிறது. சுனந்தா, உனக்கு சரியான பாடம் கற்பிக்காவிட்டால் நான் சர்ப்ப கன்னி அல்ல. நீங்கள் ரசிக சக்கரவர்த்தியா? சக்கரவர்த்தி என்ன, உன் போன்ற ரம்பைக்கு நான் இந்திரன், உன் போன்ற ரதிக்கு நான் மன்மதன். மன்மதன் அப்படியா? காக்க வைப்பதேன் பாருங்கள். சந்தர்ப்பம் கட்டில ஏற போறான்டா. ஏறட்டுண்டா. ஏறிட்டான்டா. அப்புறம் என்ன செய்யலாம் பாரு. பைத்தியம் பிடிக்கும். குருதேவர் நம்ம சமைச்சிட்டு பாரு. எடுடா பண்ற வரைய. ஐயோ மந்திர பாரு. ஐயோ இப்ப நான் என்ன செய்ய? எங்க தேடி பாரு. கராவதி, நிலாமதி, என்மதி. ஆஹா ஆஹா. பண்டிகையில் வெட்கம், பருவத்தில் கஞ்சத்தனம் கூடாது. வந்துவிடு. சந்தோஷம். ஓலைச்சுவடி கிடைக்காம தேடிட்டு இருக்கேன். சந்தோஷம் கிடைச்சிருக்கிறா. மந்திர ஓலை. மந்திரத்தை படி படி. நமகேயும் காமம் கராவட். தூங்கிட்டான்டா. ரசிக சக்கரவர்த்தி, இந்திரா, மன்மதா, சீச்சி, இந்த மனித ஜாதிக்கு தூக்கம்னு ஏன்பா வச்சே பிரம்மதேவா? என் கர்மம். கலாமாவுக்கு மந்திரத்தை படி. நமகேயும் காமம் கராவட். सावित्री नवयौवना शुभगरी साम्राज्य लक्ष्मी प्रदा चित्रूपी परदेवता. அம்மா பரமேஸ்வரி, இந்த அனாதையை பரிசோதிக்கலாமா? அரண்மனையில் பிறந்தே அனாதையாக வாழ்கிறேன். பூமிக்கு சுமையாக இன்னும் எத்தனை நாள்? மக்களுக்கு அன்னையும் பிதாவும் நீதானே. என் குறையை சொல்லி பிச்சை கேட்கிறேன். பழைய வளமான காலத்துக்கு வழிகாட்டு தாயே, வழிகாட்டு தாயே பரமேஸ்வரி. இறந்து விட்டாளா? அப்படித்தான் தெரிகிறது. சரிவா. அம்மா சாம்பவி சந்திரமவு நிரவலா பர்ணாவுமா பார்வதி காளி ஹரிமவதி மத்தயனி காச்சாயனி சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி ரூபி பரதேவதா பகவதி
கண்ணா 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 ஐயோ கண்ணா எங்க போனா தேவி, என்ன விஷயம்? அதோ பாருங்கள். பார்வதி, நீ அந்த பாலகனுக்கு பால் ஊட்டுவதா? இது என்ன லீலை? எனக்கு இதில் மனநிறைவு கிடைக்கிறது. நிறைவா? அண்ட சராச்சரங்களுக்கெல்லாம் அமுதூட்டி வளர்க்கும் அன்னபூரணி, உன் தாய்மை உணர்ச்சியை நான் பாராட்டுகிறேன். இறைவா, நமக்கு குழந்தைகள் இருவர் தானே? ஆம். மூத்தவனான விக்னேஸ்வரனோ நான் மாதினால் செய்து வைத்த பொம்மை. இளையவனான குழந்தை முருகனை பற்றி சொல்வதானால், ஏகாந்தத்தில் நாம் இணைந்திருந்த சமயத்திலே இடையில் வந்த அக்னிக்கு சுக்கலத்தை வழங்கி அதன் விளைவாக சரவண பவனை நமது மைந்தனாக ஏற்றுக்கொண்டோம். உண்மை. இறைவா, எல்லாருக்கும் குழந்தைகளை கொடுத்து தாயாக செய்து தாயே தாயே என்று கூப்பிட வைத்து மழலை இன்பம் பருக வைத்த கோடான கோடி குழந்தைகளுக்கு தாயான நானும் கூட கருவுற்று இருந்து ஒரு குழந்தையை பெற்று பாலூட்டி வளர்க்கின்ற தாய் என்ற தெய்வமாக வேண்டும் என்று எவ்வளவோ தாபத்துடன் இருந்தேன். அதை நீங்களும் உணர்ந்தீர்கள். சக்தி சிவ சங்கமத்திற்கு நானும் காத்திருந்தேன். இதை அறிந்து கொண்ட தேவர்கள் எல்லாம் யாசகர்களாக நின்று என் சக்தியும் உங்கள் சக்தியும் பங்கு கொண்டால், நான் கருவுற்றால், நான் பெரும் பிள்ளையின் சிறப்பையும் பிறப்பையும் உலகம் தாங்காது என்று வினயமாக சொல்ல, அன்புருவான இறைவன் நீங்கள் அதற்கு சரி என்று ஒப்புதலும் சொல்ல, அந்த விதத்தில் தாயாகும் வாய்ப்பினை நான் நிரந்தரமாக இழந்துவிட்டேன். ஆமா, ஆமா. இறைவா, பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பாலகனின் வாய்ப்பட்டு என்னுள் அடங்கி கிடந்த தாய்மை உணர்வு பொங்கி எழுந்து பாலூட்டினேன். அதை காட்டிலும் நிறைவேறில் இருக்கிறது. உமாமகேஸ்வரி, உலகமாதாவான உனக்கே திருப்தி அளித்த பாலகன் நாளைய சரித்திரம் படைப்பான். ஆம் இறைவா. ஓம் பார்வதி பராசக்தி நமோ நமக. ஓம் பார்வதி பராசக்தி நமோ நமக. தாயே பார்வதி, எனக்கு பிள்ளை இல்லாத குறையை இப்படி தீர்க்கிறாயா? உன்னை பரிபூர்ணமாக நம்பினால் கைவிட மாட்டாய் என்பதற்கு இது அடையாளமா? நாகேந்திரா சுவாமி, ஜெகன் மாதா, எல்லாம் உன் லீலையம்மா. தாட்சாயணி, தாட்சாயணி, கோயில் கர்ப்பகிரகத்துல இந்த குழந்தை இருந்தது. ஓலவடி அம்மன் தான் இந்த குழந்தையை கொடுத்தா. அப்படியா? நான் இங்க இருந்து போய் கோயில் கதவை திறந்தனோ இல்லையோ, பாம்பு படம் எடுத்து குடை பிடிச்சிட்டு இருந்தது. இது பாலகிருஷ்ணன் மாதிரி தூங்கிட்டு இருந்தது. அப்படியா? இதெல்லாம் அம்பாளுடைய கருணை.
இத பாருங்க, இந்த பிள்ளைக்கு அம்மன் பேர் சம்பந்தப்படுத்தியே பேர் வைங்கோ. தாட்சாயினி, பராசக்தி கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருந்த குருக்களாத்துக்கு வந்த குழந்தைக்கு வாய்மணக்க பர்வதகுமாரன்னு பேர் வச்சிடுவோம். வச்சிருங்க, அந்த பேரே வச்சிருங்க. பர்வதகுமாரன்.